ஜாக்கிரதையாக இல்லைன்னா அரக்கை சட்டை போட்டவனுக்கெல்லாம் ஓட்டு கிடையாது, கண்ணாடி போட்டவனுக்கெல்லாம் ஓட்டு கிடையாது, கருத்து அரசாங்கத்துக்கு விரோதமா சொன்னீங்கன்னு சொன்னா ஓட்டு கிடையாது என்று கூட திருத்தம் வரலாம். அப்படியெல்லாம் திருத்தம் வரும் நிலைமையில அராஜகமான ஒரு நிலைமைக்கு ஒன்றிய அரசு போகக்கூடாது. விழிப்போடு இருந்து ஜனநாயக தேர்தலை நடத்துவதற்கு நாம் முயற்சிக்க வேண்டும் என்பதுதான் நம்முடைய நிலைப்பாடு. பீகார்ல இந்தியா கூட்டணி, அதாவது தேஜஸ்வி யாதவ் அவரும் தேர்தல் அறிக்கையை வெளியிட்டாரு. ஆட்சிக்கு வந்தா 20 நாள்ல குடும்பத்துல ஒருத்தருக்கு அரசு வேலை, பெண்களுக்கு மாதம் 2500 ரூபாய். சில வாக்குறுதிகள் நடைமுறைக்கு சாத்தியமா? தேர்தலுக்காக அரசியல் கட்சிகள் எப்போதும் அள்ளி விடுவதுதான் அப்படி இருக்கு அப்படின்லாம் சொல்றாங்க. அதை எப்படி பாக்குறீங்க? இந்த 2500ங்கிறது எப்படி 1000 ரூபாய் கொடுக்கும்போது அது ஒரு பெரிய சவாலா இருக்கு. மகாராஷ்டிராவில் 2000 சொல்லிட்டு அதுக்கப்புறம் ஒன்றும் பெருசாக தந்தபாடு இல்லை அப்படின்னு ஒரு குற்றச்சாட்டு இருக்கு. 2500 ரூபா அப்படிங்கிறது எப்படி இருக்கு? இந்த தேர்தல் நேரத்தில் பீகார்ல சொல்லப்பட்டிருக்கக்கூடிய வாக்குறுதிகளின் தன்மை பற்றி அலசி ஆராயக்கூடிய தமிழ் நாளிதழ்கள், ஆங்கில நாளிதழ்களுடைய கட்டுரைகள் ஒன்றை தெளிவாக தெரிவிக்கின்றன. ஒன்று என்னன்னு பார்த்தீங்கன்னா, நீங்க இந்த பெண்களுக்கு அரசாங்கத்தை கையில் வைத்திருப்பதனால் நிதிஷ்குமாரனுடைய பெயரை காப்பாற்றுவதற்காக கிட்டத்தட்ட 1 கோடி பேருக்கு நாங்கள் அவங்களுடைய மாதாந்திர உதவித்தொகை தருவோம் என்று சொல்வது மத்திய அரசினுடைய தாராள பார்வை பீகார் மேல் இருக்கிறதுனால சாத்தியம். அப்படியே நிதிஷ்குமார் திமுகவா இருந்தா என்னவா இருக்கும்னு யோசிச்சு பாருங்க. திமுக அரசு பீகார்ல இருக்கு, நிதிஷ்குமார் முதலமைச்சர். இந்த அறிவிப்புக்கு இந்த நிதியை இந்த அரசு தருமா? தராது. அதுதான் நம்ம கேரளாவில் பார்த்தோம், அதுதான் நம்ம தமிழ்நாட்டில் பார்த்தோம். அன்பில் பொய்யாமொழி அவர்கள் கிட்டத்தட்ட இந்த ஸ்கூல் டெவலப்மெண்ட்ல இந்த 4 ஆண்டுகளில் நம்ம தமிழ்நாடு எப்படி முன்னேறி இருக்குன்றது நம்மளே நம்ம வெளியிடங்களில் கடன் வாங்கி நம்ம எப்படி மேல போயிருக்கோம்னு சொல்லியிருக்கோம். ஆனா குஜராத்லயும் உத்தரப்பிரதேசத்திலையும் கல்விக்கு, மாணவர்களுடைய ஸ்போர்ட்ஸுக்கு தேர்வு ஆக குஜராத்தினுடைய விளையாட்டு வீரர்களுக்கு கொடுத்த தொகை எவ்வளவு? பட்டமும் பதக்கமும் வாங்கிட்டு வந்த தமிழ்நாட்டு ஆட்களுக்கு ஒன்றிய அரசு கொடுத்தது எவ்வளவு அப்படின்னு பாத்தீங்கன்னா அதுல அந்த பாரபட்ச பார்வை விளங்கும். டீட்டெயிலுக்குள்ள போனா நேரம் அதிகமாகும். இருந்தாலும் இந்த நிதிஷ்குமார் அரசை நான் பார்த்துக் கொள்ளுகிறேன் என்கின்ற அந்த அமித்ஷா மோடி அவர்களுடைய அந்த ஆதரவு கரம், இதுவே இன்னொரு படி மேல போய் இன்டீரியர் மாவட்டங்கள்ல என்ன சொல்றாங்கன்னா, இந்த முறை நீங்கள் நிதிஷ்குமாரை தேர்வு செய்து எங்களிடம் கொடுத்து விட்டீர்கள் என்றால் நாங்கள் குஜராத் நிலைமைக்கு பீகாரை கொண்டு செல்வோம்.